ஹலோ நண்பா, நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா எம்ஆர்டிடி எபிசோட் நம்பர் 72 தான் பார்க்க போறோம். அதுக்குன்னே புதுசா எல்லாம் வந்திருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ எபிசோட பார்க்க ஆரம்பிக்கலாம். எபிசோட் ஸ்டார்டிங்ல எல்லாருமே அடுத்த காம்படிஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. யார் யார் சண்டை போட போறாங்கன்னு சொல்லிட்டு. அதே சமயத்துல லீவோட கேங்கும் அந்த இடத்துக்குள்ள என்ட்ரி ஆகுறாங்க. நம்ம சின்ன பொண்ணோட எழுதுறது எல்லாருமே அந்த இடத்துல இருக்காங்க. அங்க இருக்கவங்க எல்லாருமே மாறி மாறி மரியாதை செலுத்திட்டு இருக்காங்க. இந்த சின்ன பொண்ணு இருக்கால, அவ அந்த லீ கூட இருக்க பொண்ணுக்கு ஆய் சொல்றா. அப்ப சடனா இவங்களோட சீனியர் இருக்காங்களா, சின்ன பொண்ணு சீனியர் அப்படியே கண்ணு காட்டுறாங்க. அதுக்கு இவன் முறைச்சிட்டு திரும்பிக்கிறா. ஏன்னா இவங்களுக்கு ஆகாத பிள்ளைக்கு வெறியாகிறா. இவன் சின்ன பொண்ணோட எழுதர் பக்கத்துல இருக்க எழுதர் கிட்ட அலோங்கிற மாதிரி சொல்றா. அவரும் அலோங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போது அப்ப அந்த புள்ள எழுதர் பேச ஆரம்பிக்கிறது. அடுத்த மேட்ச் ஸ்டார்ட் ஆக போகுது. அது யார் யாருக்குன்னா இந்த சின்ன பொண்ணோட சீனியருக்கும் அதே சமயத்துல அந்த லீயோட டிசம்பிளுக்கும் காம்படிஷன் இருக்க போகுதுன்னு சொல்றாங்க. சொன்னதுக்கு அப்புறம் இவங்க ரெண்டு பேருமே அந்த இருந்தாலுக்குள்ள என்ட்ரி ஆகுறாங்க. சின்ன பொண்ணோட சீனியர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த மேட்ச்ல கண்டிப்பா நான் தான் ஜெயிப்பேங்கிறது எனக்கு தெரியும், இருந்தாலும் உன்னை முழு டேலண்ட்டை வெளிப்படுத்துங்கிற மாதிரி சொல்றாங்க. அதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் லீ கூட இருக்கிற டிசபிள் என்ன சொல்லிட்டு இருக்கான்னா, அதுக்கு வாய்ப்பே இல்லை, இந்த வாட்டி நீங்களே என்ன பண்ணி சர்ப்ரைஸ் ஆக போறீங்க. இப்ப நம்ம சண்டை ரொம்பவே ஹார்டாவே இருக்க போறீங்க. ஏன்னா நீங்க என்ன எப்பவுமே நீங்க உங்களுக்கு கீழே தான் நினைக்கிறீங்க, அந்த விஷயம் எனக்கு பிடிக்கவே இல்லைங்கிற மாதிரி சொல்லிட்டு கோவப்பட்டு இருக்கா. அப்ப அவளும் அவ ஆயுதத்தை வெளில எடுக்கிறா. இவன் ஃபயர் டைப் போல இருக்கு. நம்ம சின்ன பொண்ணு சீனியர் ஐஸ் டைப். இவங்க ரெண்டு பேருக்குள்ளும் ஒரு செமையான ஒரு பேட்டில் நடக்குது. இவங்க ரெண்டு பேருமே டாமினேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா ஐஸுக்கும் ஃபயருக்கும் சண்டைனா எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். நம்ம சீனியரை பிடிச்சி அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கா இப்ப பாட்டுக்கு. ஆனா வேலைக்கு ஆக மாட்டேங்குது. அவங்களும் அவங்க ஐஸ் டெக்னிக்லாம் வச்சு அட்டாக் பண்ண ட்ரை பண்ணாங்க. நெருப்புக்கும் ஐஸுக்கும் சண்டைனா ரொம்ப பங்கமாவே இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு அந்த ஃபயர் அட்டாக் தான் கொஞ்சம் டாமினேஷன் பண்ணிட்டு இருக்கு. இருந்தாலுமே நம்ம சீனியர் கொஞ்சம் புத்திசாலிங்கிறதுனால ஈஸியாவே அதை எல்லாத்தையுமே டேக்கிள் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுக்குள்ள நடக்கிற பேட்டில் ரொம்ப நேரம் போய்கிட்டே இருக்கு. ஏன்னா பயங்கரமா ரெண்டு பேருமே டாமினேஷன் பண்ணி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஆனா இந்த சின்ன பொண்ணு சீனியர் என்ன பண்றாங்களா, அவங்க ஃப்ரீஸ் டெக்னிக்கை வச்சு இந்த லீ கூட இருக்க டிசபிள் அந்த இடத்துல அப்படியே ஃப்ரீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த இடத்துல நம்ம சின்ன பொண்ணோட சீனியர் தான் ஜெயிக்கிற மாதிரி நம்ம காட்டுறாங்க. இவ்வளவு மூவ் பண்ண முடியல. அப்ப அந்த பொண்ணு முடியாம கீழே கிடக்கும் போது அவ அப்படியே நம்ம சின்ன பொண்ணு சீனியர் கை கொடுக்குறாங்க. நம்ம ரெண்டு பேருமே நல்லா சண்டை போட்டோம்னு சொல்றாங்க. அதை கேட்டதுக்கு அப்புறம் அந்த பொண்ணும் கை கொடுத்துடுறா. அவங்க ரெண்டு பேருமே நின்றுட்டு இருக்கும் போது அந்த புள்ள என்ன சொல்றாங்கன்னா, இந்த மேட்ச் முடிஞ்சிடு இல்ல ஜெயிச்சது அந்த சின்ன பொண்ணு சீனியர்ங்கிற மாதிரி சொல்றாங்க. அந்த லீ கூட இருக்க டிசபிள் இதை பெருசா எடுத்துக்கல. ஏன்னா வெற்றி சமமா இருக்கணுங்கிற மாதிரி அவளும் நினைச்சிருக்கா போல இருக்கு. அதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோவும் இந்த காம்படிஷன் இந்த அளவுக்கு போகும் நினைக்கலங்கிற மாதிரி அந்த இடத்த விட்டு கிளம்ப பாக்குறா. அப்பா ஹீரோயினும் நீ இன்னும் அடுத்த பேச்சு பார்க்க வரலையாங்கிற மாதிரி கேட்கறா. அப்ப நம்ம ஹீரோ என்ன சொல்லலாம், ஃபர்ஸ்ட் போய் நம்ம சாப்பிடலாங்கிற மாதிரி சொல்றா. அதை கேட்டதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோயினும் அப்படியே ஹீரோ பின்னாடி போக ஆரம்பிக்கிறோம். அப்ப நம்ம ஹீரோயின் சுத்தி முட்டி பார்த்துட்டு இருக்கோமோ, இந்த இடம் எங்கேயும் நான் பார்த்த மாதிரியே எனக்கு ஞாபகம் இருக்கு, ஆனா இந்த இடத்துக்குலாம் நான் வந்ததே இல்லைங்கிற மாதிரி அவளும் குழப்ப நிலைமையிலே அந்த இடத்தெல்லாம் சுத்தி முட்டி பார்த்துட்டு இருக்கா. அப்ப நம்ம ஹீரோ முன்னாடி போற பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ பின்னாடியே இவளும் போக ஆரம்பிக்கிறா. ஆனா ஹீரோயினுக்கு ஏதோ ஒரு சந்தேகமாவே இருக்கு. ஏன்னா இந்த இடத்துக்கு ஆல்ரெடி அவ வந்த மாதிரி அவளுக்கு ஃபீல் ஆயிட்டு இருக்கு. அப்புறம் நம்ம ஹீரோயினும் நம்ம ஹீரோ பின்னாடி போனதுக்கு அப்புறம் ஒரு இடத்துல நின்றுட்டு இருக்கான் ஹீரோ. அதை பார்த்ததுக்கு ஹீரோயின் அந்த உளுந்து போன மரத்தை பார்த்துட்டு இருக்கா. அப்ப நம்ம ஹீரோயினுக்கு அது முன்னாடி எப்படி இருந்தது, அதாவது ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஹீரோயின் கூட நம்ம ஹீரோன்றப்பால அந்த விசுவல்ஸ் எல்லாம் தெரியுது. அதுல நிறைய பூக்கள் எல்லாம் இருந்ததுல, அதோட அழகெல்லாம் இப்ப ரசிச்சிட்டு இருக்கா. இவ்வளவு அழகா இருந்துடா இந்த இடத்துல. ஆனா இப்ப ஒண்ணுமே இல்லாத மாதிரி இருக்கு. ஆனா இதுக்கு முன்னாடி இருந்திருக்கு. ஆனா இதெல்லாம் எனக்கு எப்படி தெரியுது. அப்ப சில மெமரிஸ் எல்லாம் நம்ம இப்ப இருக்கிற ஹீரோயினுக்கு வர ஆரம்பிக்குது. ஒரிஜினல் ஹீரோயின் நம்ம ஹீரோவை கூட்டிட்டு அப்படியே இந்த இடத்துல ஓடி போயிருப்பா. அப்ப நம்ம ஒரிஜினல் ஹீரோயின் இந்த ஹீரோயினை பாக்குற மாதிரி இவளுக்கு ஃபீல் ஆகுது. அதுக்கப்புறம் அந்த டைரக்ஷனை நோக்கி இவளும் அந்த இடத்துல நடந்து போக ஆரம்பிக்கிறா. அதை பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ இவளுக்கு எப்படி இந்த டைரக்ஷன் தெரியுங்கிற மாதிரி புரியாத மாதிரியே அவ பின்னாடி அப்படியே போக ஆரம்பிக்கிறான். அப்ப நம்ம ஹீரோயினும் ஃபர்ஸ்ட் ஒரிஜினல் ஹீரோயின் ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு வந்துருப்பாங்க, ஒரு கேபினுக்கு. அந்த கேபினை பார்த்து அந்த கேபினுக்கும் இந்த ஹீரோயின் அப்படியே உள்ள என்ட்ரி ஆகுறா. அவ என்ட்ரி ஆனதுக்கு அப்புறம் அங்க இருக்க சுத்தி இருக்க எல்லாத்தையுமே திரும்பி பாக்குற மாதிரி அப்படியே பார்த்துட்டு இருக்கா. இது எல்லாத்தையுமே நான் பார்த்த மாதிரி ஆல்ரெடி பார்த்த மாதிரி ஞாபகமா இருக்குன்னு சொல்லிட்டு அங்க இருக்க எல்லாத்தையுமே தொட்டு பாட்டுட்டு இருக்கா. அப்ப அங்க ஒரு குச்சி எடுக்கிற. அந்த குச்சில டிஸ்ஸோட நேம்லாம் எழுதியிருப்பாங்க, ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். அதை இவ எடுக்கிறா. அதாவது ஒரிஜினல் ஹீரோயின் எதை எடுத்தாலோ அதே தான் இவனும் எடுக்கிறா. அதுக்கப்புறமா ஒரு பூக்கள் மேல இருக்க அழகான பூக்கள் அதை பார்த்துட்டு இருக்கா. அப்ப நம்ம ஹீரோவும் உள்ள என்ட்ரி ஆகுறா. அப்ப நம்ம ஹீரோ என்ன நினைக்கிறான்னா, இவளுக்கு எப்படி இந்த இடம் தெரியும், இது நாஞ்சியும் நானும் இந்த இடத்துக்கு சேர்ந்து வந்தோம் முத வாட்டி, நிறைய இடத்துக்கு இவ்வளவு கரெக்டா கூப்பிட்டு வந்திருக்காங்கிற மாதிரி புரியாத நிலைமையிலே நம்ம ஹீரோவும் அந்த இடத்துல உட்காந்து அங்க இருக்கிற சுத்தி இருக்கிற இடத்தெல்லாம் நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கா. அப்ப அந்த குச்செல்லாம் எடுத்து பார்த்துட்டு இங்க எதுவுமே மாறல, ஆனா ஆள் மட்டும் மாறி போச்சு, ஆஞ்சி மட்டும் இந்த இடத்துல இல்லைங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் வருத்தத்தோடையே நம்ம ஹீரோயினா பார்த்துட்டு இருக்கான். அப்ப நம்ம ஹீரோ கையில வச்சிருந்த குச்சை தூக்கி போடுறா. அந்த இடத்துல அந்த தண்ணி மாதிரி இருக்கிற இடத்துல சில மீன்கள்லாம் அந்த ஆர்டர் எடுத்துட்டு வரதுக்காக உள்ள போயிருதுங்க. அப்ப அது ஆர்டரும் வெளில வருது, நிறைய சாப்பாடு வருது, நிறைய ஒயின் வருது. அதை பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ கூட உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறான்.
அப்ப நம்ம இரவு ஒரு ஒயினை குடிக்க தெரியாம குடிச்சிட்டு இருக்கும் போது வெளிலேருந்து ஒரு சத்தம் கேட்குது. நான் வரலாமா உள்ளங்கிற மாதிரி சொல்லிட்டு லீ உள்ள வராது. இந்த ஒயினை எப்படி குடிக்கிறதுன்னு தெரியல அவனுக்கு. இந்த ஒயினை குடிக்கும் போது எந்த ஒரு சத்தமும் கேட்கக்கூடாது, அது மாதிரி ஃபுல்லா ஒரே கிளப்ல அடிக்கணும், அது உனக்கு தெரியாதாங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். அதை கேட்டதுக்கப்புறம் நம்ம இரவா கொஞ்சம் யோசிச்சுட்டு, நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது, ஃபர்ஸ்ட் உங்களை பற்றி சொல்லுங்கிற மாதிரி கேட்டதுக்கு அப்புறம் என்னோட பேரு லீ. அப்ப நம்ம இரவும் இவரு அந்த 5 ட்ரூ டிசபிள்ஸ்ல ஒரு ஆள் போல இருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு இவரை பார்த்துட்டு இருக்கான். அப்ப இந்த லீ இருக்கால, இந்த பொண்ணு யாரு எங்கேருந்து வந்திருப்பாங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் என்ன கேட்கிறான்னா, அப்படின்னா லீ இன்னைக்கு உங்க காம்படிஷன்ல சண்டை போட்டது உங்க சிஸ்டர் தானே, அதாவது உங்க டிசபிள் கிடையாது சிஸ்டர் தானே, அதை இப்பதான் நான் கேள்விப்பட்டேங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அதுவும் இல்லாம அந்த பொண்ணு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, அவ எங்க போனா நீங்க இந்த இடத்துக்கு அவளை கூப்பிட்டோம் இல்லையே என்ன. அதை கேட்டதுக்கு அப்புறம் லீ என்ன சொல்லனா, அவ ஒரு சின்ன வேலையா ஒரு இடத்துக்கு போயிருக்கா, அவளால இந்த இடத்துக்கு வர முடியல, அவளை பிடிச்சிருக்கு சொன்னதுக்கு ரொம்பவே தேங்க்யூ சொல்லிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோயின் ஏதோ ஒன்று கேட்க வரா. அப்ப நம்ம ஹீரோ ஸ்டாப் பண்ணிட்டு, மிஸ்டர் லீ உங்களுக்கு என்கிட்ட நீங்க என்ன வேணுங்கிறத சொல்லவே இல்லையே. லீ என்ன சொல்றாருன்னா, நான் இந்த இடத்துக்கு வந்ததுக்கு ஒரே காரணம் உங்ககிட்ட ஒரு வார்னிங் கொடுக்கறதுக்கு தான். அந்த மாயன் ரொம்பவே மோசமானவன், அவன் எவ்வளவு தப்பு வேணாலும் பண்ணுவான், அவங்ககிட்ட நீ ரொம்பவே கேர்ஃபுல்லா இருக்கணும். அதுவும் இல்லாம நீங்க 2 பேரும் நீரும் நெருப்பு மாதிரி, நீ நெருப்புனா அவன் தண்ணி மாதிரி, உங்க 2 பேர் சண்டை ரொம்பவே மோசமா இருக்கும், அல்ல அவன் என்ன வேணாலும் யூஸ் பண்ணலாம் உன்னை அழிக்கிறதுக்கு, அதனால நீ எல்லாத்துக்கும் தயாராருன்னு சொல்றதுக்காக தான் நான் இந்த இடத்துல முன்னாடியே உங்ககிட்ட இன்ஃபர்மேஷன் மாதிரி உனக்கு கொடுக்குறேங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம என்ன சொல்றேன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. நான் ஃபாக் கூட அந்த 10 வருஷம் டீல் போட்டதுக்கு அப்புறம் என்கிட்ட யாருமே பேசவே இல்லை, முதல் நீங்க தான் பேசிருக்கீங்க லீ, அதுக்கு நான் உங்களை ரொம்பவே பாராட்டுறேன். இருந்தாலுமே என்ன ஒரு காரணமும் இல்லாம என்கிட்ட இப்படி ஒரு அட்வைஸ் பண்றதுக்கு காரணம் எதுவுமே இல்லையா என்ன. அப்ப நம்ம ஹீரோயின் ஏதோ ஹெல்ப் தான் பாப்பாட்டாங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கோம். நம்ம ஹீரோ என்ன சொல்றேன்னா, எனக்கு இப்போதைக்கு யார் மேலேயும் நம்பிக்கை இல்லை, இங்க இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே ரொம்பவே மோசமான ஆளுங்க தான்ங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அதை கேட்டதுக்கப்புறம் லீ என்ன சொல்றாங்கன்னா, என்னோட லைஃப்ல ஹாப்பினஸ்ங்கிறது மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி நானும் முன்னேறது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், எனக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸை உருவாக்குறது தான் ரொம்பவே பிடிக்குங்கிற மாதிரி அந்த இடத்துல சொல்லிட்டு இருக்காரு. நான் இங்க இருக்க மற்றவங்க மாதிரி செல்ஃபிஸை இன்னும் திங்க் பண்ண மாட்டேன், அதுவும் இல்லாம நான் உனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கு, அந்த மாயன் ஜெயிக்க கூடாது, என்னோட ஹெல்ப் ஒன்னால ஏத்துக்க முடியலன்னா அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் இந்த இடத்த விட்டு போறேங்கிற மாதிரி இந்த லீ கிளம்ப பார்க்கும்போது நம்ம ஹீரோ ஒரு ஒயின் பாட்டில் எடுத்து அப்படியே இந்த லீ கிட்ட தூக்கி போடுறான். அப்ப அந்த லீயும் பிடிச்சதுக்கு அப்புறம் இப்ப என்ன பண்ண ட்ரை பண்ற. அப்ப நம்ம ஹீரோ என்ன சொல்றான்னா, நம்ம 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் கிரியேட் பண்ணோம்னா இது எப்படி குடிக்கிறதுன்னு எனக்கு சொல்லிக் கொடுங்க, அதை சொல்லி கொடுத்தீங்கன்னா நானும் உங்க கூட ஃப்ரெண்ட்ஸ் ஆகுதுல எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதை கேட்டதுக்கப்புறம் லீ என்ன சொல்றேன்னா, நானும் வாட்டி இது வரைக்கும் குடிச்சதே இல்லை, வாட்டி இப்பதான் குடிக்கிறேங்கிற மாதிரி சொல்றான். அதை கேட்டதுக்கப்புறம் நம்ம ஹீரோவா அப்படியா அப்ப 2 பேரும் சேர்ந்து ட்ரை பண்ணலாங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ குடிக்க ஆரம்பிச்சிடலாம். அதை பார்த்ததுக்கப்புறம் லீ இன்னும் அவ்வளோ அவசரமாங்கிற மாதிரி சொல்லிட்டு அவரும் ஓப்பன் பண்ணி குடிக்க ஆரம்பிச்சிடாங்க. அதை பார்த்ததுக்கப்புறம் நம்ம ஹீரோ என்ன பாருங்க 2 பேரும் குடிச்சிட்டிங்கன்னா நான் என்ன பண்றதுங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் அந்த ட்ரிங்க் எடுத்து அப்படியே குடிக்க ஆரம்பிக்கிறா. அப்ப லீ நம்ம ஹீரோயினை பார்த்து, உங்களை பத்தி நீங்க சொல்லவே இல்லையே. அதை கேட்டதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினும், நான் இவருக்கு மேடா இருக்க ஃபாங்கா இருக்குங்கிற மாதிரி சொல்றாங்க. அதை கேட்டதுக்கப்புறம் லீ உன்னை பார்த்தா மேடு மேல தெரியல, ஏதோ ஹீரோயின் மாதிரி இருக்க. அதை கேட்டதுக்கப்புறம் இருந்தா தப்பு இல்லை, என் மேல என்ன அவ்வளோ இன்ட்ரெஸ்டா இருந்தா நம்ம பேசலாமேங்கிற மாதிரி சொல்றா. அதை கேட்டதுக்கப்புறம் நீ சிரிச்சுக்கிட்டு கண்டிப்பாங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த ட்ரிங்க் எடுத்து கண்டிப்பா குடிக்க ஆரம்பிக்கிறார் லீ. அதை பார்த்ததுக்கப்புறம் நம்ம ஹீரோ, நான் ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணிட்டேன், நீங்க ரொம்ப லேட்டுங்கிற மாதிரி சொல்றான். அப்ப லீ என்ன சொல்றேன், நானும் கம்ப்ளீட் பண்ணிட்டேங்கிற மாதிரி காட்டாரு. அதை பார்த்ததுக்கப்புறம் நம்ம ஹீரோ, இப்போ உங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை நான் ஏத்துக்கல, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கிற மாதிரி இவங்க 3 பேர் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இதோட இந்த எபிசோட் முடிஞ்சுட்டு இவரோட ஃப்ரெண்ட்ஷிப்பால என்ன அட்வான்டேஜ் கிடைக்க போது இது எல்லாமே அடுத்த எபிசோட்ல பார்ப்போம். இதுவரையும் பொறுமையா பார்த்து எல்லாருக்கும் உங்க தேங்க்ஸ். மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. இது ஏஜே வாய்ஸ் ஓவர்.